அனைத்துடைய ஏடுகளும் அனைத்துடைய வழிபாட்டுகள்லயும் படிப்பதான் சொல்லியிருக்கு. ஓ, படிக்கணும். ஆமா, படிக்கணும். படிச்சு நீ அறிவை வளர்க்கணும். அறிவை வளர்த்தாதான் அடுத்த நீ மேன்மடைய முடியும். மறுபடியும் நான் முட்டை பிறக்க போறேன், மாடு வளர்க்க போறேன், கோழி வளர்க்க போறோம்னு சொன்னா உனக்கு அறிவு வளராது. அதாவது ஃபாரின்ல அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபாரின்ல வந்து விவசாயத்துக்குலாம் வந்து 13,000 ரூபாய் 15,000 ரூபாய் போகுதா, நீ ஏன்டா இப்படி இருக்க, நீ வாடா படிப்பை விட்டு வாடான்னு சொல்றாரு. அவருக்கு என்ன நீங்க சொல்ல வரீங்க அவருக்கு அறிவுரை? ஐயா, வெளிநாட்டுல 15,000 ரூபாய்க்கு இங்க இருந்து கொண்டு போய் முதலாக்குறாங்கன்னு சொன்னா அந்த நாட்டுடைய வளர்ச்சி அதிகப்படுத்துறாங்க. மருத்துவத்துல இருந்து, மருந்து தயாரிக்கையில இருந்து, மத்த செயல்பாடுகள் இருந்து அவனுடைய நாட்டை வளர்ச்சி அதிகப்படுத்துறாங்க. அப்ப நம்ம நாடு இப்படியேதான் இருக்கணுமா? மறுபடியும் முட்டாளாகணுமா? அப்ப நம்ம நாடு வளர வேண்டாமா? அப்ப அறிவுத்திறனை வளர்த்தா தானே நம்ம நாடு வளரும். சரி, அப்படி பார்த்தா அப்புறம் விவசாயத்தை நீங்க யார்தான் பாதுகாக்கிறது? விவசாயத்தை எல்லாரும் பாதுகாக்கிறான், படிக்கிறவன் பாதுகாக்கிறான்.